தாத்தா எனக்கு தூக்கமான மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்களேன். கதையாடா? என்ன கதைனா உனக்கு சொல்றது? எல்லா கதையும் சொல்லியாச்சு. டெய்லியும் ஒரு கதை கேட்கற, யோசிக்கணுமேடா. சரி, ஒரு கதை புது ஞாபகம் வருது, சொல்லிட்டா? சரி, ஒரு ஊர்ல ஒரு டுபாக்கோ டாக்டரும் டுபாக்கோ கம்பவுண்டரும் ஒரு இருந்தாராம். இப்ப கிளாஸ்ல பாருங்க. என்ன டாக்டர் எல்லாரும் அவங்க பேரு பத்தில MBBS FRCS எழுதியிருப்பாங்க, நீங்க என்ன TF எழுதிருக்கீங்க அப்படின்னா என்ன? யோ இரியா, இப்பதானே கிழமை கதை சொல்லவே ஸ்டார்ட் பண்ணிருக்கான், அதுக்குள்ள அவசரம் பின்னாடி தெரியும் இரு. அப்ப என்ன கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்க? அதத்தாயா சொன்னேன். சரி சரி சரி. ஆமா, நீ வந்ததே லேட்டு, அதனால 1000 years கொஸ்டின் ஏன் லேட்டு? இல்ல டாக்டர், ரோட்ல ஒரு 500 நோட்டு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கான். பரவாயில்லையே, தெரிய கொடுத்துட்டியா? இல்ல இல்ல, போற வரைக்கும் நோட்டு மேலே நின்றுட்டு சார். யோ நில்லு, நீ வா. மே கமெண்ட் கேட்காம மே கமெண்ட் கூட கேட்காம உள்ள வந்து அது என்ன டாக்டர்? இது ஆஃப் பண்ணிடு சொல்ற பாப்பா. யோ இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, ஹாஸ்பிடல். ஐயோ அப்படியா? அப்ப போலீஸ். ஆமா, இவன் என்ன காலங்காத்தால வந்து இப்படி பயமுடுத்துறான்? அங்க லாஸ்ட் அந்த பச்சை கலர் சட்டை போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கானே, அது யாரியா? ஐயோ டாக்டர், அவனே ஏன் கேக்குறீங்க? அவன் பொண்டாட்டி கிட்ட குழம்புல உப்புலன்னு ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லியிருக்கான். அதுக்கு அவனை மட்டும் சும்மா வெளு வெளு வெளுன்னு வெளுத்துட்டா டாக்டர். இதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு பேரு? எப்படி சொல்றீங்க? ஏன்னா என் பொண்டாட்டி தான் குழம்புல உப்பே போடுறது இல்லையே. ஐயோ டாக்டர், அது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கல்யாணம் ஆன எல்லா ஆம்பளைங்களோட பிரச்சனை. அதுக்கு நம்ம ஸ்பெஷலா இன்னொரு நாடகம் போடுவோம். சரி, ஆனா என்னதான் நம்ம ஊர் பொம்பளைங்க புருஷனை வீட்டுக்குள்ள விட்டு வெளு வெளுன்னு வெளுத்தாலும், ஆனா வெளியே மட்டும் புருஷனுக்கு அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க பாத்தியா? அதுக்கு அவங்களுக்கு ஆஸ்கார் விருதே தருவாங்க. கண்டிப்பா தரலாம் டாக்டர். டாக்டர், இந்த பேப்பர்ல பாருங்க, மேட்டூர் டேம் ஒரே நாள்ல 6 அடி உயர்ந்திருக்கு அப்படின்னு கட்டுக்கதை விட்டுருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் டெய்லி பாக்குறேனே, கொத்த நாள் ஆரம்பத்துல எப்படி கட்டினாலும் அதே மாதிரி தானே இருக்கு. யோ போயிரு, பாத்ரூம் கலர் ஆசி எடுத்து மூஞ்சில வரணும் பாய்யா. ஏற்கனவே ஒருத்தர் மணி நேரம் இருக்கு. ஐயா ஐயா, வாங்க வாங்க உட்காருங்க. டாக்டர் இருக்குங்களா? டாக்டர் இப்பதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. டீ குடிக்க போயிருக்காரா? ஐயா நீங்க? நான் கம்பவுண்டருங்க. கம்ப்யூட்டரா? வாங்க சார், வாங்க வாங்க. எங்க எம்எம் மருத்துவமனைக்கு உங்களை டோலாபர் மாத்திரைனாலும் பெரிட்ரியல் டானிக்னாலும் வருக வருக. ஐயா நீங்க டாக்டரா இல்ல ரிசப்ஷனிஸ்டா? ஐயோ டாக்டர் தான், இவர் கோட்டு போட்டுக்க இந்த நேரத்துல. கோட் போட்ட டாக்டரா? செந்தூர் சொல்லமா அது? சரி சார், பாத்தியா இல்லையா? சரி சரி, நம்பர் டாக்டர் நம்பர். டாக்டர் தானே? டாக்டர் தானே? டாக்டர் எப்படியோ என்ன சொல்லிட்டான் டாக்டர். சரி, ஆமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயா அது ஒண்ணுங்க இல்லையா, எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியுதுங்க. அப்படியா? என் கண்ணில் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, அப்படியே அந்த சேர்ல உட்காருங்க, வந்து செக் பண்ணலாம். ஐயா எந்த சேர்ங்க? 2 சேர் இருக்கு. ஓ, உனக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளமா? பாய் இங்க வா, அப்படியே சாரை கூட்டிட்டு போய் சேர்ல உட்கார வை. தம்பி சேர் சென்ட்ரல் சார், என்ன சார் பேக்கெட்ல அருகம்புல்லாம் வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லையா, என் கம்பெனில நான் மாடா உழைக்கிறேன். ஓ சார் கொஞ்சம் இருமுங்க. நல்லா குடிப்பீங்களாட்டு இருக்க. ரைட்டா? அப்பா குடிப்பாரா?
அதை எங்க கேக்குறீங்க? அதை குடிச்சே வச்சுட்டேன். உங்களுக்குன்னு கொஞ்சம் கூட விட்டு வைக்கலையா? ஒரு சொட்டு கூட வைக்கலீங்கய்யா. ஆமா சார், ஆமா சார், அது என்ன கையில? இதாங்கய்யா என் காதலி கிட்ட ஆ, நீ சிரிச்சா உன் பல்லழக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொன்னது தப்பா போச்சு. ஏன் என்ன பண்ணாங்க? பார்த்துட்டே இருன்னு சொல்லிட்டு பல்சிட்ட கையில கொடுத்து கையில கழட்டி கொடுத்துட்டு போயிட்டா. வா, இப்படி ஒரு காலை கடைக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கணும். வாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க சார் உங்க ரிப்போர்ட்டு. சார் இங்க பாருங்க, இனிமேல் நீங்க உப்பு உரப்பு சொரணையில சாப்பாடு தான் சாப்பிடணும். சரிங்க, அது நம்ம பழக்கப்பட்டது தானுங்க. ஏன்? கல்யாணம் பண்ணி அப்படிதாங்க சாப்பிட்டு இருக்கோம். சரி, உங்க பையன் என்ன பண்றான்? அதை எங்க கேட்கறீங்க? ஏன் என்ன பண்ணான்? அவன் பண்ண காரியத்தினால வெளியே தலை முடியல. அப்படி என்னங்க பண்ணா? ஏன் விக்க தூக்கி அவன் தலையில மாட்டிட்டு போயிட்டான். ஐயோ, அப்ப இது யாருது? இது என் மாமியாரோடதுங்க. வா. சரி வணக்கம் ஐயா. சரி போயிடும். ஐயா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என் மாமியார் பொழைச்சிடாம இருந்தீங்க. ஐயோ, நீங்க இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் மாமியார் உயிரோட பார்த்துக்க முடியாது. ச்சே, இந்த ஆட்டக்கார பைபிள்ல பாலா போன பைபிள்ல தப்பு ஒரு நிமிஷம் லேட்டா முன்னாடி வந்திருந்தானா என் மாமியார் போய் சேர்ந்துருப்பாங்க. ஏய், இங்க பாரு, இந்த மாதிரி மாமியார் கிட்ட பொண்டாட்டிக்கு அடி வாங்குற ஒவ்வொரு ஆம்பளையும் எஸ்தர் ஆண்டி இட்லியாலே அடிக்கணும். சாராங்க ஆண்டி கிட்டலானே அடிக்கிறேன். அடிக்கிறோம். டாக்டர் உள்ள வரலாமா? டாக்டர் உள்ள வரலாமா? இவனை வரானு சொன்னாலும் பிரச்சனை தான். எதுக்கு தேவையில்லாத கிளம்புறோம்? வாங்க உள்ள வாங்க. ஐயோ டாக்டர், டாக்டர் இவனா? இவன் தான் டாக்டர் நம்ம கிட்ட டானிக்கு நினைச்சு பெனாயில் எடுத்து குடிச்சோமே, அதை குடிச்சிட்டு கூட டாக்டர் சரியாயிடுச்சு நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணல. இவன் தான் டாக்டர் கிடியன். ஐயோ இப்ப என்ன பண்ணலாம்? எவன் வந்துட்டான்? ஐயோ இருங்க, எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்போம். ஆமா சார், அதான் காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னு மெசேஜ் எல்லாம் கூட பண்ணீங்களே, பின்ன மறுபடியும் வந்திருக்கீங்க? காய்ச்சல் சரியாயிடுச்சுங்க டாக்டர். நீங்க ஒரு பெரிய மாத்திரை கொடுத்தீங்களே, வீங்கிடுச்சு வயிறு. ஐயோ டாக்டர், இவன் மாத்திரைன்னு நம்ம பேப்பர் வெயிட்டுக்கு பதிலாக வச்சிருந்த கருங்களை முழுகிட்டான் டாக்டர். ஐயோ என்னையா இப்படி சொல்ற? ஆப்ரேஷன் பண்ணிடலாம் டாக்டர், அவனுக்கு ஓட்டி வந்து. சரிங்க, ஆபரேஷன் பண்ணிடலாங்களா? படிக்கலாம் டாக்டர். சரி வாங்க. அமௌண்ட் நீ சீக்கிரம் இவரை கூட்டிட்டு சீக்கிரம் தேட்டருக்கு போயிரு. நான் ஐயோ அங்கது டாக்டர். யோ தேட்டரை தான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஐயோ டாக்டர், அது வேற டாக்டர், வேற தேட்டர் டாக்டர். நான் உங்களுக்கு இங்கேயே ரெடி பண்ணி தரேன். சரி சீக்கிரம் பண்ணு. ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க போய் இது வந்து குடிங்க. இடியா வரையா? சரி டாக்டர். அப்படியே படுங்க. ஆபரேஷன் பண்ணிடலாங்களா? சரி. என்னாச்சு? பச்சை கொடி காமிச்சு அனுப்புற மாதிரி இருக்கே. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் 10 செஞ்சேன்னா அதுல 9 செஞ்சாலும் 1 பொழைச்சுக்கும். நீங்க கிரேட். அமௌண்ட் சொல்லுங்க டாக்டர். நீ போய் இந்த ரம்பம் அந்த அருவாளை எடுத்துட்டு வா. சரி டாக்டர், பண்ணிடலாம். ஓகேடா. ஓகே ஓகே டாக்டர், சீக்கிரம். ஐயோ டாக்டர், நீ கேட்ட அவசரத்துக்கு எதுவுமே இல்ல. எங்க வீட்டுல ஏதோ இந்த தேங்காய் துருவி தான் இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. என்னங்க விடு, இடத்துல பண்ணிடலாம். டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க. என்னையா பண்ற? இது சிலுவை போட்டுக்கலாம் டாக்டர். சிலுவை? யோ அமௌண்ட் சொல்லுங்க டாக்டர். நான் இது ஃபர்ஸ்ட் பண்ற ஆபாசனே. ஐயோ டாக்டர், அபாசன் ஆபரேஷன். முடியா எங்க சும்மா நீ முடிய. யோ கை நடுங்குதியா? கை நடுங்குது. முடி டாக்டர் இருங்க, 1 2 3 சொல்லி ஆரம்பிப்போம். இங்க இருங்க. 1 இருங்க. 1 2
உட்காருங்க. வாங்க வாங்க சீக்கிரம் 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 என்ன வயிற்று பெரிய இல்லையா சரி எழுது தாயா டாக்டர் இன்னும் இவ்வளோ பெரிய கல்ல பண்ணிருங்க தாயா இதையும் கொண்டு அப்படியே அங்கே வை. என்ன என்னென்ன எடுத்துறீங்க என்னவா இருந்தா போதும். ஆமாயா இது என்ன வேற அவங்களுக்கு காமிச்சா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட காட்டுங்க. சரிதா என்ன பாரு. டாக்டர் இது நுரையீரல் டாக்டர். ஐயோ இது எங்கேயா வைக்கிறது? நான் வாயில் வச்சு தச்சு விடுங்க. சரி உள்ள அங்கேயே நல்லா பார்த்து ஒரு உரமாலாம் வச்சு விட்டுறலாம். அப்படியே நாக்குல சொல்லி விடுங்க. அவ்வளோதான். யோ இது என்ன இவ்வளோ பெரிய ஓட்டை? டாக்டர் இது இதயம் மாட்டிருக்கு டாக்டர். இதேமா இது எப்படி அடைக்கிறது? டாக்டர் நீங்க இதை அப்படியே பார்த்துட்டு இருங்க. நான் எங்க வீட்டுல போய் செங்கலும் சிமெண்ட்டும் மணலும் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஓட்டை அடைச்சிடலாம். அதை வச்சு அடைச்சிடலாமா? டாக்டர் எங்க வீட்டுல இருக்க இவ்வளோ ஓட்டையே செங்கல் சிமெண்ட் வச்சு தான் அடிச்சோம். சாதாரண இந்த ஓட்டை அடிக்க முடியாதா? நம்ம எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. என்ன செங்கல் நாங்க வைங்க, என்ன சிமெண்ட், நான் மணல் சும்மா அடிச்சு பூசுங்க. ஓய் டாக்டர் இருங்க, இது வந்து தையல் பண்ணு. இப்போ ஊசி எல்லாம் போட்டா உடஞ்சிரும். நான் போய் ஒரு பெரிய கடப்பாறையும் ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வந்துடுறேன். முடியும். சரி சும்மா வளர்த்து வளர்த்து போடுங்க டாக்டர். ஆபரேஷன் சக்சஸ். செல்லம் தம்பி கிடியன் எந்திரிமா செல்லம். ஆஸ்பத்திரியில என்னையா இது ஃபூலேஷ் பத்தி தைச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ இல்லையா, இவன் கேள்வி என்ன கேட்குறான்? இது புது ஃபேஷன் தையல்ல. உங்களுக்கு தான் புது ஃபேஷன் பிடிக்குமே. அதான். ஆமா ஆமா சரி ஒரு தைச்சு வைக்க வேண்டியதானே? இது போதும், அடுத்த டைம் வாங்க, இன்னும் நிறைய போட்டுக்கலாம். ஓகே. ஐயோ டாக்டர் ஒன்னு நோட் பண்ணீங்களா? நம்ம இந்த டிராமா ஆரம்பிச்சிலிருந்து எந்த பேசண்ட்டையும் காசு வாங்கினது இல்லை. ஐயோ சரி விடுங்க, அடுத்த வர வந்து பிடிக்கலாம். வாயா போலாம். ஏசு சோகமா பண்ணிருக்கீங்க? அதையாமா கேட்கிறேன். என் வீட்டு காலையில் ஒரு திருடன் வந்து அடிச்சுட்டு போறாமா. அந்த திருடனை எவன்தாமா கண்டுபிடிக்க முடியல. கஷ்டப்பா இருக்குமா. நீ ஏன் காலேஜ்ல வீட்டுக்கு வெளியே வச்சீங்க? உள்ள இருக்க வேண்டியதானே? நீ ஏமா கடுப்பேத்துற? என் பொண்டாட்டி ஒரு திருடனை கூட உன்னால பிடிக்க முடியலையா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனால காரி குத்துறா. உன் புருஷனை நீ எப்படியா திட்டிருக்கியாமா? அச்சோ அப்பா உன் புருஷனை திட்டவே மாட்டியா? அவ்வளோ நல்ல குடும்ப ஸ்திரியா நீ? சேச்சா திட்டுறதுல சார், அப்பப்போ அடிக்கிறது உத மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பமா இதுக்கு என் குடும்பமே பரவாயில்லையா? சரிம்மா என்ன எப்ப பார்த்தாலும் தலையை பிடிச்சு போட்டுட்டு வர? ஏமா தலையை ஒதுக்கிட்டு வர மாட்டியாமா? சார் நீங்க தானே சொல்வீங்க அப்பப்போ பின்னிடுவேன், அதை இப்படி வந்திருக்கேன். ஐயோ நான் சொல்ற பின்னோடு வேற. நீ தயவு செய்து தலையை பின்னுமா பாமா. சரி ஐயோ டாக்டர் இவனுக்கு யார் மறுபடியும் இதே இந்த டிராமால இந்த போலீஸ் கேரக்டர் கொடுத்தது? ஐயோ இவன் தான் போன டைம் என் ஃப்ரெண்டு டிபிடிஎஃப் ஒருத்தன் போலி டாக்டர் வேஷம் போட்டு அவனை சும்மா வெளுன்னு எடுத்துட்டான் டாக்டர். இவன் தான் டாக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சாலமோன். நம்மள மட்டும் போலி டாக்டர் தெரிஞ்சுச்சுன்னா அவன் சும்மா விட மாட்டான் டாக்டர். யோ ஆரியா என்ன போலி டாக்டரா? நீங்களாம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க. இரு வந்து வச்சுக்கிறேன். வாமா பாயிட்டு வரண்டி. காலு கையெல்லாம் ரொம்ப நாளாச்சு அடிச்சு. வாமா பாயிட்டு வந்து வச்சுக்கிறேன். சார் ஒரே நிமிஷம் சார் எப்படி உங்க போலி டாக்டர் கண்டுபிடிச்சீங்க? அதையா கேட்குறேன்.
காலில் வெட்டுப்பட்டுருச்சுன்ட்டு காலை கொண்டு போய் காமிச்சு, டாக்டர் கால் வெட்டுப்பட்டுருச்சியா, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாரியான்னு. வெட்டுப்பட்டுருச்சா சார், இந்த ஒட்டு போடுறதுக்கு பெபிக்கால் கொண்டு வரேன்ட்டு கொண்டு வராமா? ஏன் இதை யோசிச்சு பாருங்க. ஆமாம் சார், பார்த்துக்கலாம். அது மட்டுமா, ஒரு டேபிள் நிறைய மாத்திரை வச்சிருந்தான். என்னையா அது டேபிள் நிறைய மாத்திரை கண்டு எட்டி பார்க்குறேன். சார் இந்த டேப்லெட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு எங்கிட்டயே கேட்குறாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த நாயை ரூபா கொடுங்கன்னு. ஓகே சார், நான் வாங்க போயிட்டு வந்து அவங்க பார்த்துக்கிறேன், வரக்கிறேன். ஏயா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? இந்த உலகத்துல எத்தனை தொழில் இருக்கு, எத்தனை பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு இந்த தொழில் தான் கிடைச்சதா? மேடம், இந்த உலகத்துல மனுஷன் பசிக்காக சாப்பிட்ற வரைக்கும் அவனை எந்த நோயும் தாக்கினது இல்லை. என்னைக்கு அவன் ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து அவனை ஒவ்வொரு நோயும் தாக்க ஆரம்பிச்சது. அவன் ஆஸ்பத்திரியா தேடி ஓட ஆரம்பிச்சான். அவன் டாக்டர் தான் கூட தெரியும், அவன் டாக்டர் தானான்னு கூட தெரியாம அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண ஒவ்வொரு மக்களும் தேடி ஓடுவோன்னு ஓடினாங்க. இதை பார்த்துதான் நாங்க ஓகே, இந்த மக்களை வச்சு நம்ம இப்படிதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்த போலி டாக்டர் வேஷத்தை எடுத்தோம். இருடி வரேன், உட்காருடி அங்க போய். ஏய் பால் பாண்டி, உன்னை இன்னைக்கு பாயாச பாண்டி ஆக்காம விட மாட்டான். ஏண்டா டேய் போ, பேச போய் டாக்டர் வாசிட்டு சுத்துறேன். எனக்கு ஊரே ஏமாத்திடுறா. ஆமாடா டேய், அது என்ன எல்லாம் எம்பிபிஎஸ்னு போட்டிருக்காங்க, எஃப்ஆர்சிஎஸ்னு போட்டிருக்காங்க, நீ மட்டும் என்ன டிஎஃப்னு போட்டிருக்க? என்னடா டிஎஃப்னா? சொல்றான் டிஎஃப்னா அது ஒண்ணு 10th ஃபெயில் 12th ஃபெயில் அதெல்லாம் 10th ஃபெயில் 12th ஃபெயில் ஆயிட்டு உனக்கு டாக்டர் பட்டங்க டாக்டர் பட்டங்க ஊரே வந்து பாருங்க. ஆமா ஆமா இருக்கு. இன்னொரு டவுட் இருக்குது. இப்பதான் ஒவ்வொன்றா டவுட்டா வருது. அது என்ன எம்எம்? எல்லாரும் ஆஸ்பத்திரியில ட்ரிபிள் எம் கேள்விப்பட்டிருக்கேன், ஏபிசி கேள்விப்பட்டிருக்கேன். அது எம்எம்னா என்ன? எம்எம்னா என்ன? அது நான் சொல்றேன். நீயா சொல்லு. அது வந்து எம்எம்னா மாமியார் மாமனார் மருத்துவமனை. பேரை வைக்க தெரியாதா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் பேரை வைக்க தெரியல. நீங்களா எங்கடா நீங்களா எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. வந்துடுறேன். ஓகே சார், பார்த்துக்கிறேன் சார் நான். ஹலோ 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 சார், நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ரவுடி, மிகப்பெரிய ரவுடி ரத்ன பாரத், அவனை நாங்க இங்க பிடிச்சி வச்சிருக்கோம். சீக்கிரம் வாங்க. ஹலோ அப்படியாப்பா? பிடிச்சி வந்துடுறேன். ரொம்ப நாளா அந்த மாமூல் பாக்கி கொடுக்காம அப்படியே ஏமாத்திட்டு இருக்கான். அவன் அதே இடத்துல பிடிச்சி அவனே தான் அந்த சட்டை போட்டுக்கனே தான், அவனே தான் அந்த பிரிஸ்பேக் தலையிலே தான், அவனே தான். அவன் பிடிச்சி வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அந்த ஏரியா தான், வந்துடுறேன். சரி. யோ இந்த 2 திருட்டு பசங்க இருக்காங்க பாரு, நல்லா பாத்துக்கோ. எங்க தப்பி விட்டுறாதையா, பாத்துக்கோ. ஏமா அந்த திருட மாட்டிட்டான், அந்த மாட்டிட்டான், அந்த ரத்னம் பாரத் மாட்டிட்டானாமா. எப்படியா போய் நீ பிடிச்சி அந்த மாம்பழம் வாங்கிடணும். வாங்க பாருங்க, வரேன் பாத்துக்கோயா, வந்துடுறேன். நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா